Hi everyone, welcome to NetEngLit. In this audio lecture, we are going to see about Harriet Beecher Stowe. Harriet Beecher Stowe. She was born in the year 1811 and she died in the year 1896. Hartford Art School அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. அதை வந்து ஃபவுண்ட் பண்ணது யார் அப்படின்னா இந்த ஹேரியட் பீச்சர் ஸ்டவ் தான். அண்ட் சம் அதர் மெம்பர்ஸும் இருக்காங்க. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெம்பர் வந்து இந்த ஹேரியட் பீச்சர் ஸ்டவ். அண்ட் சூன் இந்த ஹார்ட்ஃபோர்ட் ஆர்ட் ஸ்கூல் வந்து ஒரு யூனிவர்சிட்டியாக கூட மாறிடுது. அண்ட் தென் இவங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் தான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங்காக இருக்குது. அண்ட் இந்த எஜுகேஷனால தான் ஹேரியட்டோட லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இவங்களுக்கு எஜுகேஷன் மேலே ரொம்பவே ஒரு ஆர்வம் வந்து இருக்குது. இவங்களோட சன் இருக்காங்க. சன் வந்து 18 months இருக்கும்போது இறந்து போயிடுறாங்க. அண்ட் ஸோ தென் ஹேரியட் வந்து டீப்பரான கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே போயிடுறாங்க. இவங்க வந்து ஒரு பியூரிட்டன் தான். சன் இறந்ததுக்கப்புறம் அதை விடவும் ரொம்ப ஒரு டீப்பரான கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இறங்கிடுறாங்க. அண்ட் இவங்களோட ஒர்க்ஸோட தீம் பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி அண்ட் ரெடம்ஷன். இந்த ரெண்டும் தான் இவங்களோட தீம்ஸாக இருக்குமா. இவங்களோட ஒன் ஃபேமஸ் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் அங்கிள் டாம்ஸ் கேபின். அங்கிள் டாம்ஸ் கேபின். இதோட சப்டைட்டில் வந்து லைஃப் அமங் த லோலி. லைஃப் அமங் த லோலி. இட் வாஸ் பப்ளிஷ் இன் த இயர் 1852. அண்ட் இந்த ஒர்க்கை எழுதுறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய ரியலிஸ்டிக்காகவே எல்லா விஷயமும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய இடத்துக்கு போயிட்டு ஸ்லேவ்ஸோட லைஃப் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரியலிஸ்டிக் போர்ட்ரேயல்னாலேயே நிறைய பீப்புள் வந்து இந்த ஒர்க்கை கிரிட்டிசைஸும் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஒர்க்குக்கு ஒரு செகண்ட் ஒர்க் இதோட சீக்வல் மாதிரி ஒன்று எழுதியிருக்காங்க. தட் இஸ் எ கீ டு அங்கிள் டாம்ஸ் கேபின். எ கீ டு அங்கிள் டாம்ஸ் கேபின். அண்ட் இந்த ஒர்க்கில் வந்து அந்த ட்ரூ ஈவெண்ட்ஸோட ரெஃபரன்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி இந்த செகண்ட் ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்களாம். அங்கிள் டாமோட கேபின் அந்த ஒர்க் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்குது. அங்கிள் டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. ஒரு கேபினில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த ஒர்க் வந்து எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்குது அப்படின்னா ஹேரியட் வந்து பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆப்ரஹாம் லிங்கன் அவங்கள வந்து 1862 அந்த இயரில் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அப்போது எல்லாரும் என்ன ரூமர் பண்ணுறாங்க அப்படின்னா பிரசிடென்ட் வந்து இவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லைக் நீங்கள் தான் அந்த விமனா, இந்த கிரேட் வாரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த விமன் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் லிங்கன் வந்து இவங்க ஹேரியட் கிட்ட கொஸ்டின் கேட்டுற மாதிரி ஒரு ரூமர் வந்து அந்த டைம் வந்து பயங்கரமாக கிளம்பி இருக்குது. அண்ட் எதுக்காக அப்படின்னா இந்த ஒர்க் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ஒர்க்கை வந்து படிக்கிறாங்க. அந்த ஸ்லேவ்ஸ் எல்லாருமே வந்து அந்த எங்களை வந்து ஸ்லேவ்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வார் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலாக ஒர்க்காக இருந்தது வந்து இந்த அங்கிள் டாம்ஸ் கேபின் தான். ஸோ அதனால தான் பிரசிடென்ட் வந்து அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதோட ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா இதோட ப்ரோட்டகனிஸ்ட் வந்து டாம் தான். இவங்கள அங்கிள் டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுறாங்க. இந்த டாம் வந்து ஒரு ஸ்லேவாக இருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்க ரொம்பவே ஒரு கைண்டான பர்சன் அண்ட் ஆல்சோ எ டீப் கிறிஸ்டியன். அந்த கிறிஸ்டியானிட்டியில் இருக்க பிலீஃபில் வந்து ரொம்பவே நம்புகிற ஒரு பர்சன் தான் இந்த டாம். இவங்க வந்து ஒரு ஃபார்மில் ஸ்லேவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க கூடவே இன்னொரு ஸ்லேவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்ம் ஓனர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்லேவ்ஸை வந்து விற்பாங்க. விற்கும் போது அவங்களுக்கு வந்து காசு கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கிற அந்த ஃபார்ம் ஓனர்ஸ் வந்து டாமையும் அந்த இன்னொரு பர்சனையும் விற்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டாம் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே நிறைய ப்ரூட்டலான ட்ரீட்மெண்ட் அது எல்லாமே நம்ம டாம்க்கு வந்து நடக்குது. பட் எல்லாத்தையுமே டாம் வந்து பொறுத்துக்கிறாங்க. எப்போவுமே அவங்க வந்து ஒரு ஃபேஸில் ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டினது கிடையாது. எது அவங்க எந்த மாதிரியான க்ரூவல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் நம்ம டாம் வந்து அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்டியானிட்டி ஃபெய்த் வந்து நிறையவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ரொம்ப இருக்குது அவங்களுக்கு அந்த கிறிஸ்டியானிட்டி மேலே. சரி எதுனாலும் கடவுள் தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தடவை கூட அப்போஸ் பண்ணி அந்த ஓனர்ஸ் கிட்ட பேசினது கூட கிடையாது. அந்த ப்ரூட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப கைண்டாகவே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேயா. அண்ட் அதனாலேயே நம்ம டாமை வந்து ஒவ்வொரு ஃபார்ம்ல இருந்து வித்துட்டே இருக்காங்க. விற்க விற்க அவரோட அந்த ஹார்ஷான ட்ரீட்மெண்ட்டும் அதிகமாயிட்டே போகுது. அப்போவும் அந்த டாம் வந்து ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் காட் வந்து எனக்காக ஃபைட் பண்ணுவாங்க, நான் வந்து ஃபைட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கைண்டாகவே எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் அவங்களுக்கு அந்த கிறிஸ்டியானிட்டி மேலே இருக்க ஃபெய்த் வந்து இந்த ஒர்க்கை படிக்கிற எல்லாரையுமே வந்து மூவ் பண்ண வைக்குது. ஸோ நிறைய ஸ்லேவ் எல்லாருமே வந்து நாங்கள் ஸ்லேவாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வார் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து நம்ம ஹேரியட்டை பார்த்து அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களாம்.
In December 2015, there is a question. Harriet Beecher Stowe had wanted to write a work based on the life of an Afro-American writer, which was later published as Incidents in the Life of a Slave Girl. The story is based on a girl named Harriet Jacobs. இவங்களோட இன்னொரு ஒர்க்கில் ஒரு ஸ்லேவ் கேர்ள் பற்றி எழுதணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஸ்லேவ் கேர்ளோட ரியல் நேம் என்ன அப்படின்னா ஹாரியட் ஜேக்கப்ஸ். In June 2008, there is a question. Topsy appears in Uncle Tom's Cabin. Uncle Tom's Cabinல ஒரு கேர்ள் இருக்காங்க, ஒரு அமெரிக்கன் கேர்ள், ஒரு காமன் அமெரிக்கன் கேர்ள். எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத டாப்ஸி அப்படிங்கிற கேர்ள் மூலமாக நம்ம ஹாரியட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாரியட் பீச்சர் ஸ்டவ் இவங்களோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் வந்து அங்கிள் டாம்ஸ் கேபின். இதோட சீக்வல் ஒன்று இருக்குது, எ கீ டு அங்கிள் டாம்ஸ் கேபின். ரியலிஸ்டிக் போர்ட்ரேயல் ஆஃப் slaves பற்றி சொல்லியிருக்காங்க. And that's it for Harriet Beecher Stowe. We will meet in the next audio lecture. Thank you.